ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரில் வந்து என்ன தான் காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் அங்கே இருக்க லைஃப் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி. நைட்டு 12 மணிக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து காமாக வாக் பண்ண முடியும். எந்த ஒரு தப்புமே வந்து நடக்காது. ஏன்னா இங்கே வந்து சிங்கப்பூரோட சட்டம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கடுமையாக இருக்கும். நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஃபோனோ பேக்கோ ஏதோ ஒரு பொருளை வந்து எங்கேயோ வச்சுட்டு வந்துடுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த நாள் போய் கேட்டால் கூட அங்கே தான் வந்து இருக்கும். ஸோ திருட்டு பயம் அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே கிடையாது. குழந்தைங்களை வந்து தனியாக நீங்கள் விளையாட விடலாம். ஸ்கூலுக்கு தனியாக போவாங்க வருவாங்க. எந்த ஒரு பயமும் இல்லாமல் வந்து குழந்தைங்களையும் நம்ம வந்து தனியாக அனுப்பலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ளீன்லினஸ் ரொம்ப சுத்தமாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குப்பையுமே வந்து நீங்கள் ரோட்லேயோ எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த சிவங்கம் இதெல்லாம் வந்து த்ரோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபைன் போடுவாங்க. அவங்க வளர்க்குற பெட்லாம் வந்து பப்ளிக் பிளேஸில் ஏதாவது அசுத்தம் பண்ணுச்சுன்னா அவங்களே தான் வந்து க்ளீன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட், எம்ஆர்டி பஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக வந்து ஆன் டைமுக்கு இருக்கும். இங்கே வந்து கார் வேணும் அந்த மாதிரிலாம் வந்து அவசியமே கிடையாது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டே வந்து அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க பீப்புள் அவங்களோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொலைட்டாக இருப்பாங்க. எந்த ஒரு ரூலாக இருந்தாலும் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூ கல்ச்சரை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எங்கே போனாலுமே ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், ட்ரெயினாக இருக்கட்டும், லிஃப்ட்டாக இருக்கட்டும், எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கியூவை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மற்றவங்களோட பேசும்போதோ பழகும்போது வந்து ரொம்ப ரெஸ்பெக்டோட பேசுவாங்க, பழகுவாங்க. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் ஏஜ்லேயே ஸ்கூலில் வந்து டிசிப்ளின், க்ளீன்லினஸ், ரெஸ்பெக்ட், டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது இதெல்லாமே வந்து ஒரு கற்றுக் கொடுக்குற ஒரு என்வரான்மெண்ட்டாக தான் வந்து சிங்கப்பூர் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா க்ரீனரி. சிட்டி மிடில் கூட வந்து பார்த்திங்கன்னா பார்க்ஸ் இருக்கும், லேக் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து வாக்கிங் ட்ரைல்ஸ் இருக்கும், சைக்கிளிங் ட்ராக்ஸ் இருக்கும். வீக்கெண்டில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நிறைய பிளேசஸ்லாம் வந்து இங்கே இருக்கும். டைம் இல்லை, சிட்டி வந்து ரொம்ப காமாக இருக்கும். மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நாய்ஸ் பொல்யூஷன் கம்மி. இங்கே இருக்க க்ளீன்லினஸ், சேஃப்டி, டிசிப்ளின், கன்வீனியன்ஸ், ரெஸ்பெக்ட், பீஸ் இதனால தான் வந்து சிங்கப்பூர் ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.